இளந்தளிர் சேனலில் கேவி ஹிந்தி சிலபஸை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 லெசன் 6. இந்த லெசனோட பேர் பார் நசர் கே. நசர் அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். பார் நசர் கே அப்படின்னா நம்முடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது, அதாவது நம்ம பார்வையிலிருந்து தொலைதூரம் நடக்கிற ஒரு விஷயம்னு அர்த்தம். இந்த கதையை நம்மளுக்கு எழுதியிருக்கவர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர்ஜி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவர் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், ஒரு சிறந்த ரைட்டரும் கூட. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஹிந்தி, இங்கிலீஷ், மராத்தி லாங்குவேஜஸ்ல எழுதியிருக்காரு. நமக்கு கொடுத்திருக்கிற லெசன் கூட மராத்தியில எழுதப்பட்ட ஒரு லெசன் தான். அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க ரேகா தேஷ்பாண்டே ஜி அப்படின்றவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த கதை யாரை பத்தின கதை அப்படின்னு பார்க்க போனா சோட்டு அப்படின்ற ஒரு பையனை பத்தினதான் இந்த கதை. சோட்டு எங்க வாழ்றான்? எர்த் மேல வாழல அவன் நம்மள மாதிரி. அவன் மார்ஸ் மேல வாழ்றான். மார்ஸ் அப்படின்ற ஒரு பிளானட் இருக்கு இல்லையா, அந்த பிளானட்ல வாழ்றவன் தான் சோட்டு. அதை நம்ம ரெட் பிளானட்னு கூட சொல்லுவோம். மார்ஸ் மேல வாழறதுக்கு சோட்டுக்கு என்ன அவசியம், அதை நம்ம லெசன்ல பார்க்கலாம். वह एक सुरंगनुमा रास्ता था. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की मनाही थी, लेकिन छोटू ने एक दिन अपने पापा का सिक्योरिटी पास लिया और जा पहुंचा सुरंग में. फिर क्या हुआ? वह एक सुरंगनुमा रास्ता था. रास्ता அப்படின்னா வே, வழின்னு அர்த்தம். சுரங்கனுமா அப்படின்னா அண்டர் கிரவுண்ட், சுரங்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் கிரவுண்ட் வே ஒன்று இருக்கு. वह एक सुरंगनुमा रास्ता था. आम आदमी के लिए इस रास्ते से होते हुए जाने की மனாயி தி. ஆம் ஆத்மி அப்படின்னா காமன் பீப்புள். அவங்களுக்கு இந்த வழியில ராஸ்தே சே ஹோத்தே ஹுயே ஜானே, ஸோ இந்த வழியில போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மனாயி, மனாயினா டினை பண்ணிருக்காங்க, தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க காமன் பீப்புள்லாம் அந்த பக்கம் போக முடியாது. லேக்கின் சோட்டுனே ஏக் தின் அப்பனே பாப்பா கா செக்யூரிட்டி பாஸ் லியா. ஆனா இந்த சோட்டுன்ற பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அவனுடைய அப்பாவினுடைய செக்யூரிட்டி பாஸ், அவங்க அப்பாவுக்கு அந்த பக்கம் போறதுக்கு அலோ பண்ணிருக்காங்க. சோ அவரோட செக்யூரிட்டி பாஸை எடுத்துக்கிட்டு அவர் ஜா பகுஞ்சா சுரங்குமே, சோ உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்றான். फिर क्या हुआ? ட்ரை பண்ண உடனே என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். छोटू कितनी बार कहा है तुमसे कि उस तरफ मत जाया करो. ஸோ உடனே அங்க வந்து ஒரு வாய்ஸ் வருது. ஸோ யாரா இருக்கும்? கண்டிப்பா உங்க அம்மாவா தான் இருக்கும். உங்க அம்மா என்ன சொல்றாங்க? छोटू कितनी बार कहा है, உங்ககிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், तुमसे कि उस तरफ मत जाया करो, நீ அந்த பக்கம் போக கூடாது. மத் ஜாயா அப்படின்னா போக கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உடனே छोटू கேக்குறான், फिर पापा क्यों जाते हैं उस तरफ रोज रोज? फिर पापा क्यों? அப்ப फिर அப்படின்னா அப்பா மட்டும் ஏன் போறாரு? क्यों जाते हैं उस तरफ, அந்த பக்கம் ஏன் போறாரு? ரோஸ் ரோஸ் அப்படின்னா டெய்லியும் ஏன் அப்பா மட்டும் போறாரு அப்படின்னு கேக்குறான். பாப்பாக்கோ காம் பர் ஜானா ஹோத்தா ஹை. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அப்பாவோட வேலையே அங்கதான் இருக்கு, பாப்பாக்கோ காம் பர் ஜானா ஹோத்தா ஹை. रोजाना यही वार्तालाप हुआ करता था छोटू की माँ और छोटू के बीच. उस तरफ एक सुरंगनुमा रास्ता था और छोटू के पापा इसी सुरंग से होते हुए काम पर जाया करते थे. सो रोजाना அப்படின்னா டெய்லியும் இதே வர்த்தாலாப் அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் தான் நடக்கும். யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா சோட்டு கி மா அவர் சோட்டு கே பீச். சோட்டுவும் சோட்டுவோட அம்மாவும் டெய்லி இதே பேச்சு தான். அவன் போறதுக்கு ட்ரை பண்ணுவான், அவங்க அம்மா தடுத்துட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ டெய்லி இதே கான்வர்சேஷன் தான் நடக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும். உஸ் தரஃப் ஏக் சுரங்கனுமா ராஸ்தா தா. ஸோ அந்த மாதிரி ஒரு வே இருக்கு, ஒரு அண்டர் கிரவுண்ட் வழி இருக்கு. और छोटू के पापा इसी सुरंग से होते हुए काम पर जाया करते थे. सो இந்த வழியா தான் டெய்லியும் அவங்க அப்பா வந்து வேலைக்கு போறாரு. அது மட்டும் छोटू பார்த்திருக்கான். आम आदमी के लिए इस रास्ते से जाने की मनाही थी. सो आम आदमीना என்ன சொன்ன, காமன் பீப்புளுக்கு इस रास्ते से இந்த வழியில போறதுக்கு என்னது மனாயி, டினை பண்ணிருக்காங்க, தடை விதிக்கப்பட்டிருக்கு. चंद चुनिंदा लोग ही इस सुरंगनुमा रास्ता का इस्तेमाल कर सकते थे और छोटू के पापा इन ही
चुनिंदा लोगों में से एक है चंद सुनिंदा அப்படின்னா வந்து செலக்டட் பீப்புள் சந்த் அப்படின்னா செலக்டட் ஒன்லி செலக்டட் ஃபியூ கொஞ்சம் செலக்டட் பீப்புள் தான் லோக் அப்படின்னா பீப்புள் ஃபியூ செலக்டட் பீப்புள் அவங்க மட்டும்தான் இஸ் சுரங்கனுமா ராஸ்தாக்கா இஸ்தேமால்னா யூஸ் பண்ண முடியும் கொஞ்சம் செலக்ட் பண்ண பீப்புள் தான் இந்த வழியா போக முடியும் கர் சக்தே தே அவர் சோட்டு கே பாப்பா இன்ஹி சுனிந்தா லோகோं ஸோ இந்த செலக்டட் பீப்புள்ல சோட்டுவோட அப்பாவும் ஒருத்தர் आज छुट्टी थी और छोटू के पापा घर ही पर आराम फरमा रहे थे नजर बजाकर चोरी छिपे छोटू ने पापा का सिक्योरिटी पास हथियों ही हिला लिया और चल दिया सुरंग की तरफ आज छुट्टी थी छुट्टी அப்படின்னா ஹாலிடே இன்னைக்கு ஒரு ஹாலிடே சோட்டுவோட பாப்பா என்ன பண்றாரு வீட்டில் ஆராம் ஃபர்மா ரஹேத்தே ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு நசர் பஜாக்கர் நசர் அப்படின்னா பார்வையிலிருந்து தப்பிச்சு அவங்க பார்வையிலிருந்து தப்பிச்சு சோரி சிப்பேனா ரொம்ப திருட்டுத்தனமா கள்ளத்தனமா சோட்டு என்ன பண்றா பாப்பாவோட செக்யூரிட்டி பாஸ் हथियों ही लिया हथियोना கைப்பற்றான் அவர் चल दिया सुरंग की तरफ திரும்பவும் அந்த சுரங்க பக்கமா அவன் போக ஆரம்பிச்சான் वैसे तो उनकी पूरी कॉलोनी ही जमीन के नीचे बसी थी यह जो सुरंगनुमा रास्ता था अंदर दिए चल रहे थे और प्रवेश करने से पहले एक बंद दरवाजे का सामना करना पड़ता था दरवाजे में एक खांचा बना हुआ था छोटू ने खांचे में कार्ड डाला तुरंत दरवाजा खुल गया छोटू ने सुरंग में प्रवेश किया अंदर वाले खांचे में सिक्योरिटी पास आ पहुंचा था उसे उठा लिया कार्ड उठाते ही दरवाजा बंद हुआ छोटू ने चारों तरफ नजर दौड़ाई सुरंगनुमा वह रास्ता ऊपर की तरफ जाता था यानी जमीन के ऊपर का सफर कर आने का मौका मिल गया था वैसे तो उनकी पूरी காலோனினா அந்த காலனி பீப்புள் அந்த மக்கள் அந்த கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜமீன் கே நீச்சே பசி அப்படின்னா செட்டில் ஆகிறது ஜமீன் கே நீச்சே அப்படின்னா வந்து பூமிக்கு கீழே வாழ்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சோட்டுவும் அவங்க காலனியில சேர்ந்தவங்க எல்லாருமே ஜமீனுக்கு கீழே வாழ்றவங்க அதாவது தரைக்கு கீழே வாழ்றவங்க அந்த பூமிக்கு கீழே வாழ்றவங்க वैसे तो उनकी पूरी कॉलोनी ही जमीन के नीचे बसी थी செட்டில் ஆயிருக்கவங்க यह जो सुरंगनुमा रास्ता था अंदर दिए चल रहे थे सो அந்த சுரங்கனுமா அந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள இவன் போறான் இல்லையா அந்த ராஸ்தா அந்த வழியில இவன் போறான் अंदर दिए चल रहे थे யாருக்கும் தெரியாம அப்பாவோட செக்யூரிட்டி கார்டு எடுத்துக்கிட்டு இவன் போறான் அந்த दिए உள்ள வந்து ஒரு லைட் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு और प्रवेश करने से पहले एक बंद दरवाजे का सामना करना पड़ता था सो प्रवेश உள்ள என்ட்ரி ஆவறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும் पहले அதுக்கு என்ன பண்ணணும்னா एक बंद दरवाजे அங்க வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கும் அதோடைய சாம்னா அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும் சாம்னா கர்னா படுத்தா है சாம்னானா ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த மூடப்பட்ட கதவு முன்னாடி போய் அவன் நிக்கணும் दरवाजे में एक கான்சா பனா ஹுவா தா கான்சா அப்படின்னா ஒரு ஸ்லைடு இப்போ ஏடிஎம் கார்டுலாம் நம்ம போடுறதுக்கான ஒரு சின்ன ஸ்லைடு இருக்கும் இல்லையா அதே மாதிரி அந்த தர்வாசை அந்த டோருக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு இருக்கும் பனா ஹுவா தா சோட்டுனே காஞ்சே மே கார்டு டாலா உடனே அவன் என்ன பண்ணான் சோட்டு அந்த காஞ்சா அந்த ஸ்லைடு மேல அவன் அந்த ஸ்லாட் கிட்ட அந்த கார்டை அவன் போடுறான் तुरंत दरवाजा खुल गया உடனே அந்த கதவானது திறந்துடுச்சு छोटू ने सुरंग में प्रवेश किया உள்ள என்ட்ரி ஆகறான் अंदर वाले खांचे में सिक्योरिटी पास आ पहुंच जाता सो உள்ள போட உடனே உள்ள ஒரு ஸ்லாட் இருக்கு அந்த ஸ்லைடு வழியா அந்த செக்யூரிட்டி பாஸ் திரும்ப வந்துருச்சு எப்படி நம்ம ஏடிஎம் கார்டு போட்டு மணி எடுத்ததுக்கு அப்புறம் ஏடிஎம் கார்டு வெளியில வந்துருமோ அதே மாதிரி அது வந்துருச்சு उसे उठा लिया कार्ड उठाते ही दरवाजा बंद हुआ அவன் கார்டு எடுத்த உடனே என்னாச்சு அந்த கதவு திரும்ப மூடிடுச்சு छोटू ने चारों तरफ नजर दौड़ाई छोटूக்கு அந்த இடம் ரொம்ப புதுசா இருந்துச்சு உடனே என்ன பண்ணா चारों तरफ நாலா பக்கமும் அவனுடைய பார்வையை அவன் அப்படியே ஓட விட்டான் தௌடாயி என்ன இருக்கு அப்படின்னு நாலா பக்கமும் அவன் சுத்தி சுத்தி பாக்குறான் சுரங்கனுமா वह रास्ता ऊपर की तरफ जाता था सो நான் ஃபர்ஸ்டே சொன்னா அவங்க பூமிக்கு கீழே வாழ்றவங்க அந்த அண்டர் கிரவுண்ட் அந்த வழி இருக்கு இல்லையா அந்த சப்வே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஸ்தா அந்த வழி எப்படி போகுதுன்னா ऊपर की तरफ அது அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அது மேல வழியா போகுது அந்த வழி மேல பூமிக்கு மேல போகுது यानी जमीन के ऊपर का सफर कर आने का मौका मिल गया था அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா जमीन के ऊपर இந்த பூமியில இருந்து மேல போறதுக்காக
சஃபர் அப்படின்னா ஜேர்னின்னு அர்த்தம். போறதுக்கான யாத்திரை வந்து அவனால பண்ண முடியும். கர் ஆனே கா மௌகா, மௌகா அப்படின்னா சான்ஸ். ஸோ அதுக்கான சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போதான் முதல் தடவையாக அவன் வந்து அந்த ஜமீன்ல இருந்து மேலே போறான், அந்த ஃப்ளோர்ல இருந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அவங்க மேலே போறதுக்கான ஒரு வழி கூட அவனுக்கு இருக்கோ அப்படின்னு அவனுக்கு இப்பதான் தெரியுது. ஊப்பர் கா சஃபர் கர் ஆனே, ஸோ மேலே போறதுக்கான யாத்திரை தொடங்குறதுக்கான மௌகா சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். மகர் கியா மௌகா ஹாத் லகதே ஹி ஃபிசல் கயா. ஸோ மகர் கியா நெக்ஸ்ட் என்ன ஆச்சு தெரியுமா? மௌகா ஹாத் லகதே, அவனோட சான்ஸ் அவன் கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஃபிசல் கயா. ஃபிசல் கயா அப்படின்னா ஸ்லிப் ஆயிடுச்சு. அவனுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. எப்படி மிஸ் ஆயிடுச்சு? சுரங்க மே ஜகக் ஜகக் லகாயே நிரீக்ஷக் யந்திரோं की जानकारी छोटू को नहीं थी. இங்க இடத்துல சுரங்கு மேல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்டே சொன்னோம் கொஞ்சம் பீப்புள் தான் அதுக்குள்ள போக முடியும்ட்டு. ஸோ இவன் செக்யூரிட்டி பாஸ் எடுத்துட்டு உள்ள போயிருக்கான். ஜகக் ஜகக் அந்த சுரங்கத்துல வந்து அங்க ஜகக் ஜகக்னா பிளேஸ்ன்னு அர்த்தம். அங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிரீக்ஷக் யந்திரம். நிரீக்ஷக் யந்திரம் அப்படின்னா இன்ஸ்பெக்டிங் மிஷின்ஸ். ஸோ உள்ள யார் வராங்க அப்படின்றத வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கான ஒரு மிஷின்ஸ் இருக்கு. கி ஜான்காரி சோட்டுக்கோ நஹீதி. ஜான்காரி அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ உள்ள இந்த மாதிரி மிஷின் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சோட்டுக்கு தெரியாது. மகர் சோட்டு के प्रवेश करते ही पहले निरीक्षक यंत्र में संदेहास्पद स्थिति दर्शाने वाले हरकत हुई. ஃபர்ஸ்ட் அந்த உள்ள சோட்டு உள்ள கால் வச்ச உடனே பிரவேஷ் கர்த்தே ஹி பெஹலே நிரீக்ஷக் யந்திர ஃபர்ஸ்ட் அந்த நிரீக்ஷக் யந்திரம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சந்தேகாஸ்பத் அப்படின்னா வந்து ஒரு சஸ்பீஷியஸ் ஆக, அதாவது உள்ள வர வேண்டிய ஆள் இவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி சஸ்பீஷியஸ் ஆக தர்ஷான் வாலி ஹர்கத் ஹுயி. தர்ஷான் வாலி அப்படின்னா அந்த மிஷின் ஆனது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு, அவனை வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுச்சு. दर्शाने वाली हरकत हुई. इतने छोटे खत का व्यक्ति सुरंग में कैसे आए. ஸோ எந்த மாதிரி அப்படின்னா சோட்டே கத் அப்படின்னா ஹைட், இவ்வளோ ஹைட் சின்னதாக இருக்கிற மனுஷங்க வியக்தி சுரங்குமே கைசே ஆயே அப்படின்னு சஸ்பீஷியஸாக அந்த மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் அவனோட ஆக்டிவிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிச்சு. दूसरे निरीक्षक यंत्र ने तुरंत छोटू की तस्वीर खींच ली. ஸோ அங்கே உள்ள இன்னொரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரந்து உடனே சோட்டுவோடைய தஸ்வீர் அப்படின்னு அவனோட போட்டோவை வந்து எடுத்துடுச்சு. खींचली. किसी एक नियंत्रण केंद्र में इस तस्वीर की जांच की गई और खतरे की सूचना दी गई. किसी एक नियंत्रण அப்படின்னா கண்ட்ரோல், கேந்திரனா சென்டர். நியந்திரன் சென்டர்னா கண்ட்ரோல் சென்டர் இருக்கு. ஸோ இந்த போட்டோ உடனே என்ன ஆச்சுன்னா அந்த கண்ட்ரோல் சென்டருக்கு போயிடுச்சு. கிசி ஏக் நியந்திர கேந்திரமே இஸ் தஸ்வீர் கி சான்ஸ். உடனே அந்த போட்டோ வந்து டெஸ்ட் பண்றாங்க, இது உள்ள போகக்கூடிய ஆள் தானா அப்படின்னு. சான்ஸ் அப்படின்னா டெஸ்ட் பண்றாங்க. சான்ஸ் கி கயி அவர் கத்ரே கி சூச்சனா தி கயி. கத்ரே அப்படின்னா வந்து டேஞ்சர் சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க. கத்ரே கி சூச்சனா தி கயி. इन सारी गतिविधियों से अनजान छोटू आगे बढ़ रहे था. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ இவன் இத்தனை பேர் ஃபோக்கஸ் பண்றாங்க, இத்தனை மிஷின்ஸ் அங்கே இருக்குன்னு தெரியாம. அன்ஜான் அப்படின்னா அன்னோன், கதிவதியும் அப்படின்னா கதி விதியும். ஸோ இது இந்த இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடக்குதுன்னு தெரியாம சோட்டு என்ன பண்றான், ஆகே பட் ரஹா தா, முன்னாடி போயிட்டே இருக்கான். தபி ஜானே கஹா சே சிப்பாயி தௌடே சலே ஆயே. ஸோ உடனே என்ன ஆயிடுச்சு, திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஜானே கஹா சே சிப்பாயி, அங்க இருந்து ஒரு செக்யூரிட்டி என்ன பண்றாரு, தௌடே சலே ஆயே, ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வராரு. சோட்டுக்கு பக்கட்கர் வாபஸ் கர் சோட் ஆயே, வீட்டுக்கு அவனை பிடிச்சு வாபஸ் திரும்பவும் அவங்க வீட்டில் போய் விட்டுட்டு வந்துடுறாரு. கர் பர் மா छोटू का इंतजार कर रही थी. इंतजार அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டில் அவங்க அம்மா எங்கடா சோட்டுவை காணோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பஸ் அப் சோட்டு கி கைரியத் நாத்தி. கைரியத் அப்படின்னா வந்து அவ்வளோதான், அவனோட கதி என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். சோட்டுக்கே பாப்பா நா ஹோத்தே தோ சோட்டு கா பச்னா முஷ்கில் தான். ஸோ அந்த இடத்துல சோட்டுவோட அப்பா மட்டும் இல்லைன்னா சோட்டுவை வந்து பச்னா அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மா பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. छोड़ो भी मैं इसे समझा दूंगा सब. சரி அவனை விட்டுடு, நான் அவனுக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன். समझा दूंगा सब. फिर वह ऐसी गलती कभी नहीं करेगा. ஸோ நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படின்னா फिर वह திரும்பவும் அவன் இந்த மாதிரி ஒரு தப்பான வேலை, கல்தி அப்படின்னா ஒரு தப்பான வேலையை அவன் எப்பயுமே செய்ய மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. பாப்பானே சோட்டுக்கோ பச்சாலியா, இந்த மாதிரி சொல்லி அவங்க அப்பா என்ன பண்றாரு, சோட்டுவை காப்பாத்திடுறாரு அவங்க அம்மா கிட்ட இருந்து. போலே छोटू मैं जहाँ काम करता हूँ ना
वह क्षेत्र जमीन से ऊपर है। आम आदमी वहां नहीं जा सकता क्योंकि वहां के माहौल में जी ही नहीं सकता। உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, சோட்டுவை கூப்பிட்டு புரிய வைக்கிறாரு, மை ஜஹா காம் கர்த்தா ஹூ, நான் எந்த இடத்துல வேலை செய்யறேன் தெரியுமா, அந்த இடத்துல வஹ் க்ஷேத்ர, அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஜமீன் சே ஊப்பர் ஹே. நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், ஜமீனுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வேலை செய்யற இடம் ஜமீன் சே ஊப்பர், பூமியிலிருந்து மேல இருக்கு. ஆம் ஆத்மி, காமன் பீப்புள் வந்து அங்க வர முடியாது. வஹா நஹி ஜா சக்தா, அங்க நம்ம போக முடியாது. ஏன் அப்படின்னா வஹாங்கே மாஹவுல், மாஹவுல் அப்படின்னா வந்து அங்க இருக்கிற அட்மாஸ்பியர், மாஹவுல் மே ஜி ஹி நஹி சக்தா, அங்க இருக்க அந்த அட்மாஸ்பியர்ல நம்மளால ஜி ஹி, நம்மளால உயிர் வாழவே முடியாது, நஹி சக்தா அப்படின்னு சொல்றாரு. तो फिर आप कैसे जाते हैं वहां, छोटू का सवाल लाजबी था. ஸோ உடனே அவன் என்ன கேட்கறான், அப்ப நீங்க எப்படி டெய்லி அங்க போறீங்க. சோட்டு கசாலோட கொஸ்டின் எப்படி இருந்தது, லாஜ்பி, லாஜ்பி அப்படின்னா அவரை லாக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் கரெக்டா அந்த கேள்வி கேட்கறான், அப்ப டெய்லி நீங்க எப்படி போறீங்க அப்படின்னு கேட்கறான். மை வஹா ஏக் खास किस्म का स्पेस शूट पहनकर जाता हूँ. ஸோ நாங்கள் எப்படி போகிறேன், காஸ் கிஸ்ம் அப்படின்னா ஸ்பெஷல் வெரைட்டி, ஸோ ஸ்பெஷலாக செய்யப்பட்ட ஒரு ஸ்பேஸ் शूट போட்டுட்டு போகிறேன். पहनकर जाता हूँ. इस स्पेस शूट से मुझे ஆக்சிஜன் மில்தா है. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷூட் போடுறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கிடைக்குது. ஜிஸ்ஸே மை சான்ஸ் லே சக்தா ஹூ, அதனால என்னால் என்ன பண்ண முடியுது, பிரீத் பண்ண முடியுது. ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நான் பிரீத் பண்ணிக்கிறேன். इसी स्पेस सूट की वजह से बाहर की ठंड से मैं अपने आप को बचा सकता हूँ. இந்த ஸ்பேஸ் சூட் போடுறதால எனக்கு வேற என்ன நடக்குது, ஸ்பேஸ் சூட் கி வஜஹ் அப்படின்னா ரீசன், அதோட ரீசன்னால என்ன ஆகுது அப்படின்னா பாஹர் கி ठंड, வெளியில இருக்கிற அந்த சில்னஸ்னால என்னால என்னையே காப்பாத்திக்க முடியுது, बचा सकता हूँ. खास किस्मत के जूते की वजह से जमीन के ऊपर मेरा चलना मुमकिन होता है. ஸோ खास किस्मत, அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறேன், அதனால அதே மாதிரி ஒரு ஜூத்தம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஷூஸ் போடுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா ஜமீன் கே ஊப்பர், அந்த பூமிக்கு மேலே என்னால் நடக்க முடியுது. அது பாசிபிளாக இருக்குது. மும்கின் அப்படின்னா வந்து பாசிபிள், நடக்கிறதுக்கு எனக்கு பாசிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜமீன் கே ஊப்பர் चलने फिरने के लिए हमें एक विशेष प्रकार का प्रशिक्षण दिया जाता है. जमीन के ऊपर चलने फिरने, ஸோ அந்த மேலே பூமிக்கு மேலே நான் நடக்கிறதுக்கும் அங்க இடத்துல நான் அந்த வேலைகள் செய்யறதுக்கும் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா के लिए हमें एक विशेष प्रकार का प्रशिक्षण அப்படின்னா வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. प्रशिक्षण दिया जाता है, எனக்காக அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. फिरने के लिए हमें एक विशेष प्रकार का प्रशिक्षण दिया जाता है, இதுக்காக எனக்காக ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என்னால் மேலே போக முடியும், காமன் பீப்புளால அந்த மாதிரி போக முடியாது அப்படின்னு அவர் சொல்லித்தராரு. சோட்டு சுன் ரஹா தா பாப்பா ஆகே பத்தானி லகே, இதை கேட்டுட்டே இருந்தா, சுன் ரஹா தா தான் அவன் கேட்டுட்டே இருந்தான், பாப்பா ஆகே பத்தானி லகா, அவங்களோட அப்பா திரும்பவும் சொல்ல ஆரம்பிச்சாரு. एक समय था जब अपने मंगल ग्रह पर सभी लोग जमीन के ऊपर ही रहते थे, बगैर किसी तरह के यंत्रों की मदद के, बगैर किसी खास किस्म की पोशाक के हमारे पुरखे जमीन के ऊपर रहा करते थे. लेकिन धीरे धीरे वातावरण में परिवर्तन आने लगा. அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய பழைய கதையை சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக் சமயத்தா ஜப் அப்படி மங்கள் கிரக அப்படின்னா வந்து அவங்களுடைய மார்ஸ், அவங்க எங்க வாழ்றாங்க, மார்ஸ்ல வாழ்றாங்க. அவர் சொல்றாரு ஒரு சமயம் இருந்துச்சு முன்ன காலத்துல, ஜப் அப்படி மங்கள் கிரக, நம்மளுடைய இந்த பிளானட்ல, நம்மளுடைய இந்த மார்ஸ்ல சபி லோக், நம்ம எல்லாருமே ஜமீன் கே ஊப்பர், நம்ம பூமிக்கு மேலதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பகைர்னா வித்தவுட், அது இல்லாம கிசி தரக்கு எந்திரம், எந்த ஒரு மிஷின் இல்லாமே நம்மளால வாழ முடிஞ்சிருச்சு. கிசி தரக்கு எந்திரோங்கி மதத் அப்படின்னா ஹெல்ப், எந்த மிஷினோட ஹெல்ப் இல்லாமே நம்மளால வாழ முடிஞ்சிருச்சு. பகைர் கிசி காஸ் கிஸ்மத், அதே மாதிரி எந்த வெரைட்டி, ஸ்பெஷல் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா, காஸ்டியூம், போஷாக்னா காஸ்டியூம், அந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இல்லாம கூட நம்மளால மேல பூமியில சாதாரணமா வாழ முடிஞ்சிருச்சு. ஹமாரே புர்கே அப்படின்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், ஃபோர் ஃபாதர்ஸ், நம்மளுடைய பூர்வ ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ஜமீன் கே ஊப்பர் ரஹா கர்த்தே, எல்லாருமே அங்கதான் வாழ்ந்தாங்க. லேக்கின் தீரே தீரே வாதாவரன் அப்படின்னா இந்த என்வாயர்மெண்ட் என்ன ஆச்சு அப்படின்னா சேஞ்சஸ் நடந்துச்சு.
वातावरण में परिवर्तन आने लगा. वातावरण அந்த அட்மாஸ்பியர்ல என்ன ஆயிடுச்சுன்னா परिवर्तन चेंजेस நிறைய வந்தது आने लगा. कई तरह के जीव धरती पर रहा करते थे. सो நம்ம வாழும்போதே நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் வாழும்போதே कई तरह நிறைய ஜீவராசிகளும் இந்த தர்தி இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஏகே பாத் ஏக் சப் மர்னே லகே. ஸோ இந்த சேஞ்சஸ்னால பரிவர்த்தன் அப்படின்னு சொன்னாலும் இந்த சேஞ்சஸ் நடந்ததுனால ஏகே பாத் ஒருவர்னா ஏகே பாத் ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று இறந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய நம்ம கூட ஜீவராசிகள் வாழ்ந்தது, ஒன்றுத்துக்கு அப்புறம் ஒன்று இறந்து கொண்டே இருந்தது. இஸ் பரிவர்த்தன் கி ஜட் மேதா சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன். ஸோ இந்த பரிவர்த்தன் இந்த சேஞ்சஸ் எதனால நடந்துச்சு, அதோட ரூட் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஜட் அப்படின்னா ரூட். நம்ம பூமியில இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கான ரூட் என்னன்னு பார்த்தோன்னா சூரஜ் மே ஹுவா பரிவர்த்தன். ஸோ சூரியன் இருக்கு இல்லையா, சூரியன்ல இருந்த சேஞ்சஸ்னால நம்ம பூமியில நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு. அதனால அடுத்து நம்மளோட ஜீவராசிகள் ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பிச்சது. சூரஜ் से हमें रोशनी मिलती है, உஷ்ணதா மில்தி ஹை. ஸோ சூரியன் நமக்கு என்ன கிடைக்குது, ரோஷினி, நமக்கு லைட்டு கிடைக்குது. அதே மாதிரி ஹீட் உஷ்ணத்தாவும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்ஹி தத்துவம் சே ஜீவோं का पोषण होता है. தத்துவம் அப்படின்னா எலமெண்ட்ஸ். ஸோ சூரியன்லேருந்து கிடைக்கிற அந்த கதிர்கள் மூலமா நம்மளுக்கு ஜீவன் ராசிகள் வந்து போஷன் होता है. ஜீவராசிகள் வாழ்வதற்கான எலமெண்ட்ஸ் அது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. सूरज में परिवर्तन होते ही यहाँ का प्राकृतिक சந்தூலன் பிகட் கயா. ஸோ இந்த சூரியன்ல சேஞ்சஸ் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பூமியில பிராகிருத்திக் சந்தூலன் பிகட் கயா. பிராகிருத்திக் அப்படின்னா நேச்சர்னு அர்த்தம். பிராகிருத்திக் சந்துலன் அப்படின்னா நேச்சுரல் பேலன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா பிகட் கயா, ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா ஜீவராசிகள் இறக்க ஆரம்பிச்சிருச்சு. प्रकृति के बदले हुए रूप का सामना करने में यहाँ के पशु पक्षी पेट पौधों अन्य जीव अक्षम साबित हुए. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்தனால பிரகிருதி நம்மளுடைய நேச்சரில் நிறைய சேஞ்சஸ் வந்தனால பதிலே ஹுயே ரூப் கா சாம்னா. ஸோ இந்த சேஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம பூமியில் இருந்த பசு பக்ஷி அப்படின்னா வந்து அனிமல்ஸு, பக்ஷி அப்படின்னா பேர்ட்ஸு, பேட் பௌதே அப்படின்னா வந்து மரங்கள் மற்றும் செடிகள் என்ன ஆயிடுச்சு, அந்நிய ஜீவன் எல்லா ஜீவராசிகளும் अक्षम साबित அப்படின்னா அதோடைய முடிவை வந்து அது பார்த்துடுச்சு, சாபித் हुए. केवल हमारे पूर्वजों ने इस स्थिति का सामना किया. ஸோ இந்த நம்மள பூர்வஜ நம்ம ஆன்செஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்திதியை அவங்க பார்த்து நிறைய மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பூமிக்கு கீழே வாழறதுக்காக ஆரம்பிச்சோம். अपने तकनीकी ज्ञान के आधार पर हमने जमीन के नीचे अपना घर बना लिया. अपने तकनीकी அப்படின்னா வந்து டெக்னிக்கல் நாலேஜ், நம்மள்ட்ட இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், हमने जमीन के नीचे நம்ம பூமிக்கு கீழே வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சோம். जमीन के ऊपर लगे विभिन्न यंत्रों के सहारे हमें सूर्य शक्ति, सूरज की रोशनी और गर्मी का इस्तेमाल करते आ रहे हैं. तो जमीन के ऊपर, so பூமிக்கு மேல நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா விபின்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எந்திரம், நிறைய மிஷின்ஸ் வச்சிருக்கோம், நிறைய டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் வச்சிருக்கோம். அதோட உதவினால சஹாரே அதனால உதவினால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சக்தி, சூரியன்லேருந்து கிடைக்கிற சக்தி, சூரஜ்கி ரோஷினி, சூரியன்லேருந்து கிடைக்க வேண்டிய அந்த வெளிச்சம், கர்மி और गर्मी का इस्तेमाल. ஸோ தேவையான அந்த ஹீட்டும் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது, அதை நம்ம அந்த மேலே இருக்கிற மிஷின்ஸ் மூலமாக யூஸ் பண்ணிக்கிறோம். इस्तेमाल करते आ रहे हैं. उन्हीं यंत्रों के सहारे हम यहाँ जमीन के नीचे जी रहे हैं. ஸோ மேலே இருக்கிற அந்த மிஷின்ஸோட உதவியால் தான் நம்மளால இந்த பூமிக்கு கீழே வாழ முடியுது. यंत्र सुचारू रूप से चलते रहे, इसके लिए बड़ी सतर्कता बरतनी पड़ती है. मुझे जैसे कुछ चुनिंदा लोग इन्हीं यंत्रों का ध्यान रखते हैं. यंत्र सुचारू रूप से चलने रहे. ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து என்னன்னா சுச்சாரோ ரூப், அது ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மிஷின்ஸ் எந்த ப்ராப்ளமே இல்லாமல் போகிறதுக்கு इसके लिए बड़ी सतर्कता बरतनी पड़ती है. सतर्कता அப்படின்னா ரொம்ப அலர்ட்னஸான ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும், அலர்ட்னஸான ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக बरतनी पड़ती है, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துக்கணும். मुझ जैसे कुछ चुनिंदा लोग, அப்போ என்ன மாதிரி செலக்டட் பீப்புள் தான் இதை வந்து பண்ண முடியும். இன்ஹி யந்திரோக்கா தியான் ரக்தே தே. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிஷின்ஸை பத்திரமா பார்த்துக்கிறது தான் எங்களுடைய வேலை. இன்ஹி யந்திரோக்கா தியான் ரக்தே, நாங்கள் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குறோம். அந்த மிஷின்ஸ் ஏதாவது பழுது அடைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால உள்ள இந்த பூமிக்கு கீழே நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சோட்டுக்கு எல்லாமே புரிய வைக்கிறாரு. படா ஹோ ஜாவுங்கா
तो मैं भी यही काम करूंगा छोटू ने अपनी मंशा जाहिर की உடனே இதெல்லாம் கேட்ட உடனே சோட்டுக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு அவன் உடனே என்ன சொல்றான் பெருசான உடனே நானும் இதே வேலையை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷமா சொல்றான் छोटू ने अपनी मंशा அப்படின்னா அவனுடைய டிசையர் அவனுடைய ஆசையை வந்து அவன் தெரிவிக்கிறான் बिल्कुल मगर उसके लिए खूब पढ़ना होगा माँ और पापा की बात सुननी होगी माँ ने कहा बिल्कुल கண்டிப்பா நீ வந்து அப்பாவோட இந்த வேலையை நீ செய்யலாம் ஆனா நீ அதுக்கு என்ன பண்ணணும் उसके लिए खूब पढ़ना होगा அதுக்கு நீ ரொம்ப நல்லா படிக்கணும் அதே மாதிரி அம்மாவோடையும் அப்பாவோடைய பேச்சை வந்து கேட்கணும் बात सुननी होगी अमीना अम्मा चल रहा दूसरे दिन छोटू के पापा काम पर चले गए देखा तो कंट्रोल रूम का वातावरण बदला बदला सा था शिफ्ट खत्म कर घर जा रहे स्टाफ के प्रमुख ने टीवी स्क्रीन की तरफ इशारा किया दूसरा दिन सो அடுத்த நாள் என்ன பண்றாரு சோட்டுவோட அப்பா வேலைக்கு போறாரு देखा तो அங்க பாக்கும்போது என்ன இருக்குன்னா கண்ட்ரோல் ரூம் உடைய வாதாவரன் அதோடைய அந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் இருக்கு வாதாவரன் அதோட என்வாயர்மெண்டே ரொம்ப பத்லா ரொம்ப சேஞ்ச் ஆகி இருக்கு ஷிஃப்ட் கதம் கர் அதாவது ஷிஃப்ட் முடிச்சிட்டு போற வேண்டிய அந்த ஸ்டாஃப் கூட என்ன பண்றாங்க பிரமுக் அப்படின்னா அங்க இருக்க சீஃப் என்ன பண்றாரு டிவி ஸ்கிரீன்ல தரஃப் இஷாரா கியா டிவி ஸ்கிரீன் வழியா அவர் வந்து ரொம்ப உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காரு स्क्रीन पर एक बिंदु छलक रहा था सो टीवी स्क्रीनல என்ன தெரியுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பிந்து ஒரு டாட் வந்து छलक रहा था அப்படினா பீப் அப்படி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு பீப் ஒரு பிந்து ஒரு டாட் வந்து போகுது छलक रहा था वह बताने लगा அந்த சீஃப் உடனே சொல்றாரு यह कोई आसमान का तारा नहीं है இது ஏதோ வானத்துல இருந்து தெரியுற நட்சத்திரம் கிடையாது क्योंकि कंप्यूटर से पता चल रहा है कि यह अपनी जगह अटिक नहीं रहा है ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தா ஸ்டார் மாதிரி தெரியல இது ஏதோ டிஃபரெண்டா தெரியுது இது கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டார் கிடையாது கம்ப்யூட்டர் நமக்கு என்ன தெரியப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏதோ அன்னோன் திங் அட்டிக் நஹி ரஹா தா இது ஏற்கனவே யூசுவலா இருக்கிற திங்ஸ் கிடையாது அப்படின்னு நமக்கு கம்ப்யூட்டர் தெரியப்படுத்துது पिछले कुछ घंटों के दौरान इसने अपनी जगह बदली है पिछले कुछ घंटे கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு தௌரான் இஸ்னே அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய பிளேஸ் வந்து வேற இடத்துல அந்த டாட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதாவது அவங்க பூமிக்கு கிட்ட வர மாதிரி ஒரு டாட் தெரியுது कंप्यूटर के अनुसार यह हमारी धरती की तरफ बढ़ता चला आ रहा था सो कंप्यूटर अकॉर्डिंग टू द कंप्यूटर अनुसार அப்படின்னா अकॉर्डिंग टू द कंप्यूटर என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா हमारी धरती की तरफ இந்த டாட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பூமியை நோக்கி बढ़ता चला आ रहा था பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு